ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, மற்ற மாநிலங்கள் ஆசிரியர்கள் தகுதி தேர்வுக்கான நடைபெறக்கூடிய தேதிகள், அதேபோல் ஆன்சர் கீ, அதேபோல் எப்பொழுது நடைபெறும் ஷெடியூல், அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டெட் எக்ஸாமுடைய அனைத்து அப்டேட்டுகளை நம்ம ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம், அதாவது டிஎன்டிஇடி ரிசல்ட் பாஸ் மார்க் பேப்பர் 1, அதாவது 2025ஆம் ஆண்டு டிஎன்இ டெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பாஸ் மார்க் எவ்வளவு, அதே போல் பார்த்திங்கன்னா முன்பு வைக்கப்பட்டுள்ள பாஸ் மார்க்கில் தற்போது என்ன கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதா, இந்த கோரிக்கையின் அடிப்படையில் எத்தனை சதவீதம் எத்தனை மார்க்குகள் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது, அது ஏதும் நடைமுறை செய்யப்பட்டுள்ளதா என்பதை தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் கேட்டகரிஸ் வைஸாக பிடிச்சிருக்காங்க. இதில் ஜென்ரல் கேட்டகரி நார்மலாக பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு டெட் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கேண்டிடேட்டுக்கும் இது பொது. அதாவது ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 90 மார்க் எடுத்தால் தான் பாஸ், அதாவது 90 மார்க் 60% எடுக்கணும். அதே போல் எஸ்சி, எஸ்சிஏ, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 82.5 மதிப்பெண்கள் எடுக்கணும். அதே போல் 55% எடுத்தால் பாஸ். இந்த 82.5ன்றது பார்த்திங்கன்னா அரவுண்டர் 82ன்னு எடுத்துவாங்க. அதாவது 82 மார்க் எடுத்தாவே பாஸ் தான். இது ரவுண்ட் அப் பண்ணி 52 மாற்றிடுவாங்க. அதே மாதிரி 55% அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் எஸ்சி கேட்டகரி எஸ்டி கேட்டகரி பார்த்திங்கன்னா 60 மார்க் எடுக்கணும். அதில் 40% எடுத்தால் பாஸ். இது பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அவங்க அனைவருக்குமே இது ஒரு பொதுவான ஒரு மதிப்பெண் பட்டியல். இது பார்த்திங்கன்னா குறிப்பாக அனைவருமே எந்தெந்த கேட்டகரி, எந்தெந்த ஜென்ரல் கேட்டகரி, அதே போல் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து கேட்டகரியில் இதுதான் மதிப்பெண் பட்டியல். இதில் பார்த்திங்கன்னா இந்த வருடம், அதாவது 2025ஆம் ஆண்டு எழுதி தேர்வுக்காக காத்திருக்கக்கூடிய அனைவரும் பார்த்திங்கன்னா இதில் கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கை பார்த்திங்கன்னா இதில் நமக்கு மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் அப்படின்றதான் முக்கியமான கோரிக்கை. அதாவது 50% மதிப்பெண் எடுத்தாவே பாஸ் மார்க் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா ரிசல்ட் டேட் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்படும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. வெப்சைட் பார்த்திங்கன்னா www.trb.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக நம்மளது டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இதில் பார்த்திங்கன்னா பேப்பர் 1க்கான, அதாவது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தேர்வு எழுதிய டெட் எக்ஸாமுடைய பேப்பர் 1 அந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஜென்ரலாக நீங்கள் இவ்வளோ மார்க் எடுக்கணும். பொதுவாக இப்போ இருக்கிற நடைமுறையில் போனால் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரி 90 மார்க்ஸ் ஜென்ரல் கேட்டகரி 60% இருக்கணும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 82.5, அதாவது 82.5 அரௌண்ட் 82 மார்க் எடுக்கணும். 55% இருக்கணும். அதே போல் எஸ்சி கேட்டகரி 60 மார்க் எடுக்கணும். 40% எடுத்தால் பாஸ் அப்படின்ற வகையில் இருக்குது. இதில் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோரிக்கை 50% மார்க் எடுத்தால் நமக்கு பாஸ் மார்க் வழங்கப்பட்ட கோரிக்கைகளும் அதை உத்தரவுகள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த வருடம் ஆசிரியர்கள், அதாவது பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிகப்படியான ஆசிரியர்கள் தேர்வு எழுதியிருக்கதா கூறப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஆசிரியர் சங்கங்கள் சார்பிலும் அவர்கள் கோரிக்கை வச்சாங்க. அப்படி அடிப்படையில் பார்க்கும்போது 2023, 2013 அதுபோல் தேர்வுகள் எழுதி பதவியில், அதாவது ஆசிரியர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில வகையான ஆசிரியர்களுக்கு மட்டும், அதாவது குறிப்பிட்ட சில எண்ணிக்கையிலான ஆசிரியர்களுக்கு மட்டும் தமிழக அரசு சார்பில் பார்த்திங்கன்னா விலக்களிக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணி அதை எடிஸ்கில் நான் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் முழு தகவல்களும் தெரிந்து கொள்ள முடியும். யார் அந்த என்னென்ன பட்டதாரி ஆசிரியர்கள், எந்தெந்த கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை ஆசிரியர்கள் என மொத்தம் எத்தனை ஆசிரியர்களுக்கு இந்த விலக்களிக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்குவதுன்னா உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், ஐகார்டில் ஆட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இதில் பேப்பர் 1 இது மதிப்பெண் பட்டியல். அதுமாதிரி பேப்பர் 2க்கு பார்த்திங்கன்னா என்னென்ன மதிப்பெண்கள் வேண்டும், என்னென்ன மதிப்பெண்கள் வைக்கப்பட்டிருக்கு, என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. இதில் ரிசல்ட் டேட் 2026 ஜனவரி மாதம் வெளியிடப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் கொஸ்டின் பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் சப்மிட் பண்ணதை பொறுத்து நமக்கு டேட் ரிசல்ட் தேதி ஜனவரி மாதம் வெளியிடப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்ப்லைனு, அதே மாதிரி போர்டு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு கால் பண்ணி கேட்கும்போது பார்த்திங்கன்னா கால் பண்ணால் அவங்க ப்ராசஸிங் சொல்கிறாங்க. இல்லைனா இந்த 1 வீக்கில் ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்வதாக கூறப்படுகிறது. இது நீங்கள் இது மாதிரி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணியிருந்தீங்க, இல்லை ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை போல் காத்திருக்கக்கூடிய தேர்வு முடிவுக்கு காத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.